ஸோ பிரதர் அநேக் கேள்வி கேட்குறாரு, எப்படி நீங்கள் ஏஞ்சலிக் அதாவது தேவதை ரூபத்தை எப்படி நீங்கள் வந்து அனுபவம் செய்கிறீங்க? ஸோ இந்த ஒரு நேரத்தில் நிறையா வேலைகள் செய்கிறோம், ஆஃபீஸில் செய்கிறோம். ஸோ எப்படி வந்து குறிப்பாக எப்படி வந்து இந்த ஏஞ்சலிக் அதாவது தேவதை ரூபத்தை நான் அனுபவம் செய்கிறது? ஒரு செயலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது நம்ம வந்து ஏஞ்சலிக் அதாவது தேவதை ரூபத்தை நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். அமர்ந்திருக்கும் போது, யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது, ஸோ நம்ம வந்து யோகத்தில் தான் வந்து பயிற்சி செய்யணும். ஆனால் இந்த தேவதை ரூபத்தை பயிற்சி செய்யும் போது, சேவை செய்யும் போது, முதல்ல ஒரு விழிப்புணர்வு. என்ன ஒரு விழிப்புணர்வில் இருக்கணும்னு சொன்னால், நான் இந்த தேவதையை நான் சூட்சும லோகத்தில் இருந்து அதாவது தேவதை உலகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் சேவை செய்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். இங்கே உள்ள செயல்களை வந்து நான் வந்து செய்கிறேன். ஸோ இந்த ஒரு உணர்வை நான் வந்து மனதில் வைத்துக்கொள்ளணும். பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தேவதை ரூபத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் மற்றவங்களையும் அதே போல் நான் பார்க்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் புண்ணிய செயல், அப்படி தானே? ஏன்னா எப்பொழுது நான் மற்றவங்களையும் அந்த தேவதை ரூபத்திலே பார்க்குறனோ, ஸோ என்னோட சக்திகள் என்னோட எனர்ஜி வந்து அவங்கக்கிட்ட போகும்போது, அதனால தான் அவங்க வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நான் ஏஞ்சலிக் அந்த தேவதை ரூபத்தை நான் அனுபவம் செய்யும் போது, நான் அந்த அனுபவம் செய்யும் போது என்னோட சுற்றி இருக்கிறவங்களும் அதை அனுபவப்படுவாங்க. அந்த அனுபவத்தை அவங்களும் பெறுவாங்க. பிரம்மா பாபா பாருங்கள், எப்படி பிரம்மா பாபா சுற்றியும் அவர் வந்து நடந்து கொண்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பாபா வந்து ஒரு தேவதை போல் அனுபவம் செய்வாங்களாம். என்ன ரகசியம் அதில்? ஏனென்றால் ஸோ அவர் வந்து அந்த ஒளியானது வந்து அவர் ஆத்மா என்ற ஒளியானது எப்போதுமே அவர் உடலில் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து அந்த தேவதை ரூபத்தை அனுபவம் செய்ய முடிஞ்சிச்சு. தேவதை அப்படின்னு சொன்னால் ஸோ நான் ஒளியானவன் அப்படின்ற வந்து அனுபவம் செய்யணும், அவ்வளோதான். இது வீடு, இது வந்து ஒளியான ஒரு வீடு. ஒளியான இந்த ஆத்மானது எப்போதுமே பிரகாசிச்சு கொண்டே இருக்கு. ஸோ அதை ஆன் செய்யும் போது அதை வந்து நம்ம வந்து ஆன் செய்யும் போது இந்த உடல் முழுவதும் அந்த ஒளியானது பிரகாசிக்கும் போது ஸோ இந்த வீடே வந்து ஒளியாகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பயிற்சி செய்ய முடியாது. அந்த நிலைக்கு வரும்போது ஸோ அதே நம்ம அனுபவம் செய்ய முடியும். அதாவது இந்த உடலானது ஒளியானது அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுபவம் செய்ய முடியும். ஏன்னா ஏஞ்சல்கள் அதாவது தேவதைகள் எப்போதுமே பாபா கிட்ட தான் தொடர்புல வச்சிருப்பாங்க. பாபா எப்பொழுதுமே அந்த ஆத்மா கிட்ட சக்திகள் அனுப்பி கொண்டே இருப்பார். அந்த சக்திகள் வந்து என்னை சுற்றியும் பரவி கொண்டே இருக்கும். ஸோ நான் அந்த கம்பெனியில் வந்து ஒரு வேலை செய்யும் போது இந்த ஒரு ஒளியோடு நான் இருக்கும் போது யாராக இருந்தாலும் அதை அனுபவம் செய்வாங்க. தெளிவாக இருக்கா? இந்த ஏஞ்சலிக்கு இந்த தேவதை ரூபத்தை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்றது தெளிவாக இருக்கா? அந்த விழிப்புணர்வு தான் முக்கியம். ஸோ அந்த ஒளியானது நான் அனுபவம் செய்யும் போது மற்றவங்களும் அதை அனுபவம் செய்வாங்க. ஸோ பிரச்சனைகளும்
தீர்வு கிடைக்கும். ஸோ நம்ம ஏஞ்சலிக் ரூபத்தில் இருக்கும்போது மற்றவங்களோட பிரச்சனைகள் தீர்வு காண்றதுக்கு வழி இருக்கா? நீங்கள் இந்த தேவதை ரூபத்தில் இருக்கும்போது நிறைய சேவை செய்ய முடியும். ஏன்னா வெளி உலகங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தேவதை பற்றி தெரியும். ஸோ ஏன்னு சொன்னால் அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு தேவதை எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும், எனக்கு சக்காஷு கொடுக்கும், நான் இந்த பிரச்சனைலேருந்து விடுபடுவேன் அப்படின்ட்டு அவங்க வேண்டுவாங்களாம். ஸோ அதே போல் நம்மளும் அந்த தேவதை ரூபத்தின் மூலிமா சேவை செய்ய முடியும். இப்போ ஒரு இயற்கை சேதம் நடக்குதோ, இல்லை பூகம்பம் நடக்குதோ, நிறைய ஆத்மாக்கள் உடல் விட்டு போகலாம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நான் என்னோட தேவதை ரூபம் எடுத்து நான் பறந்து போய் பாபா கிட்டேருந்து ஒளியை எடுத்து நான் அந்த ஆத்மாவுக்கு நான் ஒளி கொடுக்க முடியும், சக்தி கொடுக்க முடியும். ஸோ அவங்களோட பிரச்சனைக்கு நான் தீர்வு காண முடியும். ஸோ அதுக்கு என்ன தேவை? எனக்கு அமைதியும் சக்தியும் தேவை. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கும் அதன் மூலிமா ஆசீர்வாதம் கிடைக்கும், அதன் மூலிமா நிறைய சேவைகள் செய்ய முடியும். 2016 பாபா சொல்லியிருக்காரு, இப்பொழுது ஸோ உங்களோட சம்ஸ்காரத்தில் நீங்கள் அந்த ஏஞ்சலிக் ரூபத்தை வெளிப்படுத்தணும். ஏன்னா பாபா உங்களுக்கு ஒரு தங்க வாய்ப்பு, எல்லைக்குட்பட்ட சேவை இல்லை, எல்லைக்கு அப்பால் உள்ள சேவை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, தங்க சான்ஸாக அது. ஸோ எங்கே போய் வேணால் நீங்கள் சேவை செய்யலாம். இது எல்லைக்குட்பட்டதில்லை, எல்லைக்கு அப்பால் உள்ள சேவை நீங்கள் செய்யலாம் இந்த ஏஞ்சலிக்கு ரூபத்து மூலிமா.